கெட்டி மேளம் அது கெட்டி மேளம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியும். ஏன்னா ஏதாவது அமங்கலமான வார்த்தைகள்லாம் காதுல விழக்கூடாது. லெட் ஒன்லி பாசிட்டிவ் அண்ட் ஆஸ்பீஷியஸ் வேர்ட்ஸ் பி ஹர்ட். அதனால கெட்டியா மேளத்தை வாசினா அந்த சப்தத்துல யாருக்கும் கேட்காது பாருங்க. அமங்கலமா வார்த்தை பேசினா இல்லை கெட்டி மேளம் ஒன்னே ஒன்று எல்லாரும் இப்படி 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 இப்படிம்பா அது மட்டும் நம்ம கல்யாணம் தெரியும். அது இவர் மிரட்டுவர், அவர் விட்டா அவர் கண்ணை நோண்டி எடுத்து விடுவார். அது மாதிரி சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கு முன்னாடி திருமங்கல்ய தாரணம் இருக்கு இல்லையா, சாஸ்திரத்துல திருமங்கல்ய தாரணத்துக்கு மந்திரமே கிடையாது. அதுதான் பியூட்டி. அதுல மந்திரம் சொல்றா பாருங்க, மாங்கல்யம் தந்து நானேன்னா அதெல்லாம் வேதத்துல மந்திரமே கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதான் ஏஆர் ரஹ்மான் டியூன் எல்லாம் போடுறாரு பாருங்க. அதனால அது வேதத்துல ஒரு மந்திரமே இல்லை. ஆனா முக்கியமான சடங்கு பாணி கிரகணம்னு பேர். பாணி கை, கிரகணம் பிடிச்சுக்கிறது. சூரிய கிரகணம், சூரியனை பிடிச்சுண்டா சூரிய கிரகணம். சந்திர கிரகணம், சந்திரனை பிடிச்சுண்டா சந்திர கிரகணம். பாணி கிரகணம், பாணியான கையை பிடிச்சுண்டா பாணி கிரகணம். பாணினா ஹஸ்தம், கிரகணம்னா பந்தம். பாணி கிரகணம்னா ஹஸ்த பந்தம். அப்ரிவியேட் பண்ணும்போது ஹஸ் பெண் அப்படின்னு எடுத்து பாருங்க. ஹஸ்த பந்தனம். அப்பேற்பட்ட திருக்கல்யாணம். இதுல கன்னியாதானம்னு நடக்கும். இந்த கன்னியாதானம்ங்கிறது அந்த காலத்திலேயே நடந்து வருது. அதுக்கு மந்திரம் இருக்கு. கன்னியாதானத்துக்கு அந்த காலத்துல கன்யகாதானம்னு பேர். நீங்க கூட அதாவது அம்பாளை வழிபடக்கூடிய வாழ்க்கை தெரியும். கன்யகா பரமேஸ்வரி